நான் முடிவே பண்ணிட்டேன். என்னால் இதை பண்ண முடியாது. ஆனா நீ இதை கம்ப்ளீட் பண்ணலனா நம்ம கல்யாணம் நடக்க விட மாட்டாங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நானும் உனக்காக என் உயிரை விட தயாராக இருக்கேன். ஆனால் என்னால் அவங்க கண்டிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்படி என்ன கண்டிஷன்? அதை செஞ்சு முடிக்கலன்னா சாவ தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்றாங்க. அதை செஞ்சு முடிச்சிட்டா அப்ப கூட வாழ்க்கையில ஒண்ணு சேர்றது கஷ்டம்தான். இது ஒன்னும் கண்டிஷன் இல்ல, ஆனா இது ஒரு மரண விளையாட்டு. இது 2019 நடந்த மனச பதற வைக்கிற ஒரு கேஸ். அந்த வருஷத்தை தாண்டி இப்ப நாம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டோம். ஆனா இந்த 2019 ஆரம்பமான அந்த புதுசுல புத்தாண்டு வரவேற்போட சேர்த்து சில பயங்கரமான விஷயங்களும் நடந்துச்சு. சில பேரோட உயிருக்கு அந்த வருஷம் பெரிய பாதகமா அமைஞ்சிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தா அந்த ஒரு கண்டிஷன். 55, 56, 57, 58, 59. Come on. Okay guys, ஒரு செகண்ட். நம்ம எல்லாரும் கடந்து போன வருஷத்துக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு உங்க எல்லார்கிட்டயும் நான் கிளம்புறதுக்காக அனுமதி கேட்கறேன். ஓ என்ன? ஆனா கைஸ், இந்த பார்ட்டி இதோட முடிய போறது இல்ல. இந்த பார்ட்டி என்னோட சார்பா என்னோட வைஃப் மாலினி ஹோஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு 3:30 மணிக்கு ஃப்ளைட் இருக்கு, நான் கிளம்புறேன். ஆனா கைஸ், நீங்க எல்லாரும் சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஹாப்பி நியூ இயர். பை பை பை. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி ஜர்னி, ஹாப்பி ஜர்னி. ஹே பை. ஹே ராகுல், நீ பாட்டுக்கிட்டு கிளம்பி போற, ஆனா உன் தங்கச்சி இன்னும் வீட்டுக்கு வரல. நீங்களும் நானும் கவலைப்படுறதுனால அவ திருந்தவா போறா. ஆனா ராகுல், இங்க பாரு. மம்மி, நம்ம நிமிஷாவை எவ்வளவுதான் தடுத்து நிறுத்தினாலும் சரி, அவ அந்த அளவுக்கு கோவப்படுவா. அதனால அவளோட இஷ்டப்படியே விட்டுருங்க. அவ எப்ப தோணுதோ வரட்டும், விட்டுருங்க. சரி மம்மி, எனக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்களும் மாலினியும் கவனமா இருங்க. ஒரே வாரத்துல திரும்ப வந்துடுவேன். ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூ. பாய் மம்மி. ஹே நிமிஷா, நிமிஷா எழுந்துரு. ஏய், கைய விடு. எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன தொட்டுருப்ப. தள்ளி நில்லு. என்னடி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்புறம் நீங்க 2 பேரும் எதுக்கா இங்க நிக்கிறீங்க? வெளியில போங்க. மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸை இன்சல்ட் பண்ணாதீங்க. அவ உன்னோட அண்ணி. அத்தை, பரவாயில்ல விட்டுருங்க. எல்லாருக்கும் ரொம்ப சாரி. எங்களால உங்க எல்லாருக்கும் பார்ட்டி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இல்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நாங்க பாத்துக்கறோம். வாங்க வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். நீங்க 2 பேரும் இன்னுமா கிளம்பல? எல்லாத்தையும் கடுத்தது பத்தாதா? இருங்க, யாரும் எங்கேயும் போகக்கூடாது. நாம இங்க பார்ட்டி பண்ணுவோம். அதுவும் இவங்க கண்ணு முன்னாடியே பார்ட்டி பண்ணலாம். யார் அது? யாரு? யாராவது இருக்கீங்களா? அங்க நான் விசாரிச்சேன். அங்கதான் இந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசினா. இவளுக்கு அந்த பையனை தெரியும். சார், அது அவன் பேர் சாஹில். அவன் எங்க இருக்கான்? நான் அவனை பார்க்கணும். இப்போ மயக்கத்துல இருக்காமா. கூடிய சீக்கிரம் மயக்க தெளிஞ்சிரும். உனக்கும் அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? நான் அவனோட ஃப்ரெண்டு. உனக்கு அவனை எத்தனை நாளா தெரியும்? ஒரு சில மாதங்களா தெரியும். அவன் எங்கம்மா தங்கியிருக்கான்? உஸ்மான்பூர்ல. ஆனா எனக்கு அட்ரஸ்லாம் தெரியாது. அவ அதெல்லாம் என்கிட்ட சொன்னதில்ல. சார், அவனை பார்க்கலாமா? ஓகே.
சொல்லுங்க சார். தள்ளிப்போங்க. இந்த 2 லேடிஸ் இங்க தனியாவா தங்கி இருந்தாங்க? இல்லை சார், அவங்க புள்ள ராகுலும் அவங்க தங்கச்சி மட்டும் தான் தங்கியிருந்தாங்க. நேற்று ராகுல் மீட்டிங்காக சிங்கப்பூர் போயிட்டான். நானும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்ப அவர் தங்கச்சி நிமிஷா? சார், அவள் என்னன்னு தெரியல. ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏற்கனவே அவளுக்கு ஃபேமிலி பற்றி கவலைன்றதே இல்லை. அப்படின்னா? சார், எங்கள் சொசைட்டியோட 5வது வருஷம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வீட்டோட நம்பர் வரும். அங்கே நியூ இயர் பார்ட்டி கொடுப்பாங்க. நேற்று நியூ இயர் பார்ட்டி ஆரம்பிச்சதும் ராகுல் கிளம்பிட்டான். எங்கன்னா சிங்கப்பூர் போகிறதுக்கு. அப்புறம் அவன் தங்கச்சி அவள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபுல் போதையில் வந்தாங்க. நீங்க எங்கேயும் போக கூடாது, நம்ம இங்கே பார்ட்டி பண்ணலாம். பார்ட்டியாவது மண்ணாங்கட்டியாவது உள்ள படி. ஓடி இந்த பக்கம். உங்க 2 பேரும். அம்மா அடிக்காதீங்க, அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனா நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு இப்பவே போறேன். சரி, நிமிஷா கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரு? பேரெல்லாம் தெரியல சார். ராகுல் நிமிஷா நம்பர் உங்ககிட்ட இருக்கா? ஆமாம் சார். சார், இந்த சொசைட்டியில் எங்கேயுமே சிசிடிவி கேமராவே இல்லை. இங்கே கார்டும் யாரும் இல்லை. அவர் பேர் என்ன? ஜெய்தேவ் மிஸ்ரா. இங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஏஜென்சில இருந்து ஹயர் பண்ணோம். ஒரு நாள் ராகுலோட பெரிய சண்டை ஆயிடுச்சு சார். எதுக்காக? ராகுலோட ஒய்ஃப் மாலினி விஷயமா தான் சண்டை வந்துச்சு. பொண்டாட்டி விஷயத்துல என்ன பண்ணிருக்க? இப்ப காரணம் கேக்குற? சொல்ல கேளுப்பா, எதுக்கு அடிக்கிறீங்க? சொல்ல என்ன பண்ணான்னு கேளு. மௌனம் விட மாட்டேன்றா. செக்யூரிட்டியை உடனே தூக்க வேண்டியதானே? சார், அவன் மன்னிப்பு கேட்டதும் நோட்டீஸ் கூட கொடுக்காம அவனை மன்னிச்சு விட்டுட்டோம். சார், நான் ராகுல்கிட்ட பேசிட்டேன். சிங்கப்பூர்ல அடுத்த 5 மணி நேரத்துல இங்க ஃபிளைட் இருக்குது. அதுல வந்துட்டு இருக்காரு. சொல்லு பிரகாஷ். சார், அந்த கார்டு அவன் வீட்டில் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இப்பதான் அவன் கிளம்பி போனானா. எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவன் போட்டோவை சர்க்குலேட் பண்ணு. ஓகே சார். கார்டு எஸ்கேப் ஆயிட்டான். நிமிஷா அவள் அம்மா கிட்டே அன்னிக்கிட்டையும் கோவிச்சுட்டு போயிருக்கா. இப்போ அவளும் மிஸ்ஸிங். அவள் எங்க இருக்கான்னு பார்க்கணும். அதோட அவள் 2 ஃப்ரெண்ட்ஸும் எங்க இருக்கான்னு தேடணும். சார், ஹலோ சார், நீங்க ஆர்டர் பண்ண பீஸா. எப்படி இருக்கு? வாவ், சூப்பரா இருக்கு. இது சாந்தினி சவுக்ல இருந்து வாங்கினேன். 200 ரூபாய். சாந்தினி சௌக்? என்ன மட்டும் அவன் கூட்டிட்டு போனதுல நீ மட்டும் போயிட்டு வந்துட்டியா? அட என்ன நீ, நான் தான் உன்னை கொழுமனாலை கூட்டிட்டு போறேன்றேன்ல. முதல்ல நமக்கு கல்யாணம் ஆகட்டும். உயிரை நான் எடுத்துடுறேன்டா மொவன. உன்னை இன்னைக்கு அண்ணா, அவனை விடுங்க. அவனை விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. இவன் தான் உன்னோட மச்சான். அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. அப்படி நடந்துச்சு, நீ இருக்க மாட்ட, அவனும் இருக்க மாட்டான். 2 பேரையும் கொன்னு போட்டுருவேன். புரிஞ்சதா? சாஹில், சல்மா, சல்மா. எனக்கு தெரியும் உனக்கு இப்படி ஆக காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப என்னால ஒன்னும் செய்ய முடியாது. ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு சாஹில்.
சாஹில் சாஹில் டாக்டர் டாக்டர் சீக்கிரம் என்னாச்சுன்னு பாருங்க. நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. நீங்க வாங்க, வெளியே வாங்க. நர்ஸ் கூட்டிட்டு போங்க. சார் அந்த கார்டை ஊருக்கு வெளியில இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வச்சு மடக்கிட்டாங்க சார். பார்ட்டி விட்டு இருந்தா எஸ்கேப் ஆயிருப்பான். நம்ம ஆளுங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். சொல்றா சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். நீங்க என்ன சந்தேகப்படுவீங்களோன்ட்டு. ராகுல்னால தானே நீ வேலையை விட்டு போறதுக்கு நோட்டீஸ் வந்துச்சு. அதுக்கு தானே நீ அவரை பழி வாங்கின. ராகுலோட பொண்டாட்டி மேல நீ ஒரு கண்ணு வச்சிருந்தல்ல. மேடம் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க சார். அட என்ன அந்த இங்கிலீஷ் மேட்ரு படத்தை எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்களேன். ரொம்ப ஜாலியா இருக்கு, அதனால தான். மேடம் சாரி. பொறுக்கி ராஸ்கல், கண்ணை எங்கடா வச்சிருக்க? மேடம் என்ன கோவத்துல ரொம்ப அரைஞ்சிட்டாங்க சார். அப்ப நீ டியூட்டில தானே இருந்த. நீ டியூட்டில இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி வந்துச்சு? சார் நான் டியூட்டியில் தான் இருந்தேன், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் சரக்கு அடிச்சிட்டு இருந்தேன். காலையில் கண் திறந்து பார்த்தா ராகுல் சார் வீடு ஓப்பன்லேயே இருந்துச்சு. நீ எதுக்கு ஒன்னா நீ தான் அந்த கொலகாரனா உள்ள விட்டுருக்க. நீ அவங்க ஆளுங்க தானே. ஏய் உண்மையை சொல்றா, இன்னும் வேற யாரெல்லாம் இருக்கா? கொள்ள அடிச்சதெல்லாம் எங்க வச்சிருக்க? சார் நான் உண்மைதான் சார் சொல்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது சார். காடை புரட்டி எடுத்தாச்சு. அப்பவும் அவன் வாயை திறக்கல. உங்களுக்கு வேற யார் மேலே சந்தேகம் இருக்கா? சார் நீங்க அந்த ஆளை அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க சார். அவன் தான் சார் ஏதாச்சும் செஞ்சிருக்கணும். அதனால தான் சார் அவன் ஓடி போயிருக்கான். உங்க தங்கச்சி நிமிஷம் எங்க இருக்கா? உங்க அம்மா குடும்பம் உங்க வைஃப் குடும்பம் அவங்க ஒத்து போக மாட்டாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். எல்லாருமே டிஸ்டர்ப்டா இருக்காங்க. அவங்க வீட்டை விட்டு போற அன்னைக்கு கூட உங்க அம்மா கிட்டயும் வைஃப் கிட்டயும் சண்டை போட்டுட்டு தான் போயிருக்காங்க. சார் நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட தங்கச்சி. அம்மா அவளை கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டாங்க. அதான் அவளால் இப்படி ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. சார் ப்ளீஸ் அவளை தேடி கண்டுபிடிங்க. அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நிமிஷாவோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க. சார் நான் எப்போதுமே என்னோட பிசினஸ்ல பிஸியா இருப்பேன். நிமிஷாக்கு அவளோட பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகிறது அவளுக்கு பிடிக்காது. எனக்கு உங்க அம்மா கையில இருந்தும் உங்க வைஃப் கையில இருந்தும் சார் எனக்கு எதுவுமே சுத்தமா புரியல சார். ஓவர் நைட்டு என்னோட மொத்த ஃபேமிலியும் அந்த கில்லர் எவனா இருந்தாலும் சரி ரொம்ப வக்ரம் பிடிச்சவனா இருந்திருக்கான். ஏன் அது காடா கூட இருக்கலாம். அவனுக்கு மாலினி மேல ஏற்கனவே ஒரு கண்ணு. அந்த ஆளை போட்டு துவைச்சு எடுத்தாச்சு சார். வாயை திறக்க மாட்டேங்கிறான். இன்னொரு விஷயம், மாலினி டெட் பாடியில 2 ஆளுங்க டிஎன்ஏ இருக்கு. 2 பேரா? அன்னைக்கு நைட் நிமிஷா கூட 2 பேர் வந்திருந்தாங்கல்ல. நிமிஷாவை பத்தி தெரிஞ்சது இல்ல சார், இது வரைக்கும் எதுவும் தெரியல. ஆனா அவ கால் ரெக்கார்ட்ஸ்ல அந்த பசங்களை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது இருக்கான்னு நான் தேடி பாக்குறேன் சார். அன்னைக்கு ராத்திரி பார்ட்டியில எல்லாமே தான் இருந்திருக்குதுங்க. 2 கொலை நடந்திருக்கு. கொலை செஞ்சதுக்கு அப்புறம் மாலினியை ரேப் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப சீரியஸான கேஸ். என்ன நீ எப்ப பார்த்தாலும் ட்ரெஸ் கழட்டதுல குறியா இருக்க? உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஃபீலிங்ஸ் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல தெரியுமா? இதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ சரியா? வேற யார்கிட்டயாச்சும் போய் உன் வெறியை தூத்துக்கோ இல்லனா. ஹே ஒரு நிமிஷம். சிதிகா ஒரு நிமிஷம். எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. அப்பா வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிதிகா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஹலோ சார். ஹலோ. உங்களோட ரெகுலர் பீட்சா. தேங்க்யூ. டீ சாப்பிட்றியாமா? ஆஹா நோ தேங்க்யூ சார். நீங்கள் தினமும் எனக்கு டெலிவரி கொடுத்துட்ருக்கீங்க. தினமும் எனக்கு பீஸா எடுத்துகிட்டு வரீங்க. எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். கால் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் பிடிச்சிட்டேன். இந்த 2 பசங்களை இது வரைக்கும் ட்ராக் பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவங்களே தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த 2 பசங்க தான் அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு கூட வந்திருக்கானுங்க. இவன் பேரு மனோகர். இவன் போன் இப்போ ஆஃப்ல இருக்கு. அண்ட் இவன் ஃபிளாட்லயும் யாரும் இல்ல. அண்ட் இவன் ரூபேஷ். இவனை தூக்கியாச்சு இப்போ நம்ம கிட்ட தான் சார் இருக்கான். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். நிமிஷா எங்க இருக்கான்னு தெரியல சார். அப்புறம் மனோகர் அவன் எங்கடா இருக்கான்? மனோகரா? எந்த மனோகர் சார்? அன்னைக்கு ராத்திரி உன்னையும் அவனையும் தான் அந்த பொண்ணை விட்டு கூட்டிட்டு போனா. எங்கடா மனோகர்? சார் நான் அவனை மனுன்னு கூப்பிடுவேன் சார். அவன் பேர் மனோகர்ன்ற விஷயம் எனக்கே தெரியாது சார். நிமிஷா மனுவோட ஃப்ரெண்டு. அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது சார். அப்ப அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணை கூட்டிட்டு 2 பேரும் எங்கடா போனீங்க? சார் அவ தான் சார் எங்களை கூட்டிட்டு போனா. நான் அவ கூட போனேன் அவ்வளவுதான். அவங்க மட்டும் உங்க அம்மா இல்லை. அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணியிருப்பேன். தேவையில்லாம கை வச்சிட்டானுங்க.
அட அதை விட்டு தள்ளுறா. சரி இப்போ நம்ம எங்கே போகிறோம்? எங்கேயோ போறோம். அதை விட்டு தள்ளு. உள்ள போய் அந்த பாக்கெட் எடுத்துட்டு வா. ஆல்கஹாலுக்கு மேலே ட்ரக்ஸா? செத்துற போறடி. அட யாரா இவன்? நான் உன்னையா எடுத்துக்க சொன்னேன்? நீ சாவு. மனு, என்னை வீட்டில் ட்ராப் பண்ணு. நான் என்ன உன்னோட டிரைவர் நினச்சியா? நீ நடந்தே போ. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் எனக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல சார். உன்னையும் காப்பாத்திட்டு உன் ஃப்ரெண்டையும் காப்பாற்ற பார்க்குறியா? திருட்டு பசங்களா அவங்க அம்மா அன்னைக்கு ராத்திரி உங்க அடிச்ச காரணத்துக்காக 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவளை போட்டு தள்ளிட்டீங்க இல்ல? ஏன்டா இப்படிலாம் பண்ணீங்க? சார் நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணல சார். சார் சார் எனக்கு ஏதோ வேற கதை மாதிரி தோணுது சார். என்னடா கதை விடுற? நிமிஷா தன்னோட அம்மா, அண்ணன், அண்ணி எல்லாரையும் வெறுக்கிறா சார். அந்த மனு நிமிஷாக்காக என்ன வேணாலும் செய்வான் சார். இப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த பொண்ணு அந்த பையன் கூட சேர்ந்துக்கிட்டு தான் அம்மாவையும் அண்ணியும் கொண்டுட்டான்னு சொல்றியா? அண்ணியவே அவ ரேப் பண்ண சொன்னாலா? ரேப்பா? டேய், உன் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் உண்மையெல்லாம் தெரிய வந்துடும். அதுக்கு முன்னாடி நீயா வாய் திறந்து பேசு. சார் 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 நான் எந்த தப்பு பண்ணல சார். நான் சொல்றதை நம்புங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். உண்மையே சொல்லு. நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நம்புங்க சார். சார் 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 ஆ சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். அப்புறமா பேசுகிறேன். பாய். ஹலோ சார். ஹலோ. இன்னைக்கு என்ன உள்ளே கூப்பிட மாட்டீங்களா? தாராளமாக வாங்க. நீங்கள் எப்போ வேணால் இந்த வீட்டுக்கு வந்து போகலாம். அந்த மனோகருக்கு இன்னொரு பேர் இருக்கான் சார், மன்னு. இன்ஃபார்மர்ஸ் கொடுத்த நியூஸ் என்னன்னா, இந்த மன்னு ட்ரக்ஸ் மேட்டர்ல அவன் இடத்த சீக்கிரம் பிடிங்கன்னு சொல்லி நான் என் இன்ஃபார்மர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன் சார். இந்த ட்ரக் டீலிங் சம்பந்தமா எத்தனை ஆளுங்க இருக்காங்களோ அத்தனை பேரையும் தூக்க போறேன் சார். நிமிஷா ட்ரக்ஸ் விற்கிற ஒருத்தனோட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்திருக்கா. இந்த விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியாதா? அம்மா அன்னைக்கு கூடவா தெரியாது? அவ இஷ்டத்துக்கு தான் நடந்துக்குவான்னு ராகுல் நம்ம கிட்ட சொன்னான். அவங்க வீட்டு நிலைமை கொஞ்சம் செக் பண்ணி எனக்கு சொல்லு. கண்டிப்பா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. கிரைம் அப்படியே ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. வெளியே நடந்த மாதிரி தெரிய. இங்கே இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் ப்ளீஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறதை நிறுத்துங்க. இங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கிட்ட தான் சொல்ல நினைக்கிறானா? எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. பட் இப்போ என்னடானா, இந்த எக்ஸ் மார்க்குக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கு. ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் சீக்கிரம். ஓகே சார். கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் எங்க போனாங்க, ஏன் மறைஞ்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு விதத்துல போலீஸ் கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணையும் குற்றவாளியா பாக்குறாங்க. எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு பார்க்கும்போது இந்த கேஸ் புரியாத புதிரா இருக்கு. ஒருவேளை இந்த கேஸ்ல நிமிஷாவும் சம்பந்தப்பட்டிருக்காளா என்ன? இந்த கேஸ்ல அதிர்ச்சியான இன்னொரு விஷயம் என்னன்னா, கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா பிரேதத்தை யாரு ரேப் பண்ணிருப்பாங்கன்றதுதான். உண்மையை சொல்லணும்னா இந்த விஷயம்தான் மாலினியோட கேஸ புரியாத புதிரா மாத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கேஸ்ல வேற ஒரு விஷயமும் கிடைச்சிருக்கு. காவல்துறை தியரியவே அது தலைகீழா புரட்டிடுச்சு. சார், நான் மாலினியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி பார்த்தேன் சார். ராகுலுக்கும் அந்த மாலினிக்கும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அத்துமீறி தான் போயிருக்காங்க. ஆனா அந்த ராகுல் மாலினியை கல்யாணம் பண்ணிக்காம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் மாலினி ராகுல் மேல தன்னை ரேப் பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. வாட்? ஆமாம் சார். அவ பண்ண மிரட்டலுக்கு பயந்துதான் ராகுல் அவளை கல்யாணம் பண்ணிருக்கான். சார், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க. கல்யாணம் பண்ண நினைச்சது வேற ஒரு பொண்ணு, ஆனா கடைசியில பண்ணது மாலினிய. சரிதானே? எனக்கு இவளை பார்த்ததுமே ராகுலோட செலக்ஷன் ஓகே தான். உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. ஆனா உங்க புள்ள செஞ்ச வேலையெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்ப நீங்க தலை குனிஞ்சு நிப்பீங்க. யார் நீ? எப்படி உள்ள வந்த? நான் யாரு என்னன்னு உன் அண்ணன் கிட்ட கேளு. அவனுக்கு ஏன் கூட அஃபேர் இருக்கு. ஆனா கல்யாணம் வேற ஒரு பொண்ணை பண்றானா? இப்ப நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோ, உன் மேல மொலஸ்டேஷன் கேஸ் போட்டு உன்னை உள்ள தள்ளிடுவேன். சார், அது எப்படி நடந்தாலும் ஆனால் சார், இப்போ மாலினியை நான் மனைவியாக ஏற்றுக்கிட்டேன் சார். உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ உங்களோட டச்சில் தானே இருக்கா?
பொய் சொல்லாத. கால் ரெக்கார்ட்ஸ் எங்கிட்ட இருக்கு. ராகுல், நான் உன்னை பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் வேணான்னு சொல்லிடாத. இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. நீ என்னடானா? பிளான் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. நைட்டோட நைட்டா நீ சிங்கப்பூர் போயிட்ட. இங்க மர்டருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு கொள்ளை அடிச்சது, எக்ஸோட அடையாளம், இது எல்லாமே உன்னோட பிளான் தான். எங்களை குழப்பறதுக்காக. உன் வைஃப் மேல அந்த அளவுக்கு வெறுப்பா? ஏன் இவ்வளவு பகை? அவ டெட் பாடியை வேற ரேப் பண்ண வச்சிருக்க. போதும் நிப்பாட்டுங்க. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஆள் இல்லை. எங்க அம்மாவை நானே கொலை பண்ண சொல்வேனா? என் தங்கச்சி ஆளையே காணோம். இன்னும் நீங்க அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஏன் மேல தப்பா சொல்றீங்க நீங்க? சரி, நீ இப்ப கிளம்பலாம். இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேனாவை உடனே ட்ரேஸ் பண்ணு. சார், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. கடலுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணுடைய சடலம் கிடக்குதான் சார். தள்ளி போங்க. சாஹில், சாஹில், நர்ஸ் இங்க வாங்க. சாஹில், 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 கண்ணு திறந்து பாரு. நான் தெரியறேனா? என்ன பாரு. நான் தெரியறேனா? என்ன பாரு. எங்களோட உறவு தப்பான புரிதலால உருவானதில்ல. மாலினி என்ன சொன்னாலும் அதுல உண்மை இருக்கு. நான் ஒன்னும் உன்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த விரும்பலனா. ஏன் என்ன ஏத்துக்க மாட்டேங்கிறேன்? இங்க பாரு ராகுல், நான் பழைய விஷயத்தை பத்தி நான் பேச விரும்பல. ஒரு மாசம் நம்ம பிரிஞ்சிருந்தாலும் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன். இப்ப நீ பண்ற விஷயம் எனக்கு சரியா படல. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த மண்ணு ட்ரக் விற்கிறவன்ல, இவனை எவ்வளவு நாள் தான் தேடுறது? இன்னும் ஒரு லீடு கூட கிடைக்கல. நாங்க பிடிச்ச ட்ரக் வெண்டர்ஸ் கிட்ட இருந்து மனுவோட ஃபோன் கிடைச்சது. ஆனா 2 நம்பருமே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? கையை கட்டி வெயிட் பண்ணலான்னு சொல்றியா? அவன் எப்ப நம்பர் ஆன் பண்ணுவான்னு பாக்குறதா? 24 hours தான் டைம். அது முடியறதுக்குள்ள அந்த மண்ணு இங்க இருந்து ஆகணும். சார், மே கம் இன் சார். எஸ் கம். சார், காட்டுல இருந்து கிடைச்ச அந்த பொண்ணோட டெட் பாடி அது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவ பேரு சிதேகா. இவளுக்கும் இல்ல சார், கனெக்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ணோட அப்பாவுக்கு அந்த பையனை பத்தி எந்த விஷயமும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம், இந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் சார். இவன் பேர் தான் கௌஷன். சார், லோக்கல் போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த போன் எந்த ஏரியால ஆஃப் ஆச்சோ அந்த ஏரியால இந்த பையன் போன் ஆக்டிவா இருந்திருக்கு. இங்க பாருப்பா, சொல்லு, அவன் யாரு? யாரு உன்னை இப்படி அடிச்சு போட்டு கொல்ல பார்த்தது? என்னாச்சுப்பா? சொல்லு, யாரு உன்னை அட்டாக் பண்ணதுன்னு சொல்லு. சார், நான் யாரையும் கொல்ல சார். நிறுத்து. சொல்றா. சார், நான் சித்தியை ரொம்பவே நேசிச்சேன் சார். நான் இதுக்கு சார் அவ்வளோ போய் கொள்ளணும்? எந்த இடத்துல டெட் பாடி கிடைச்சதோ அதே இடத்துல நீயும் இருந்திருக்க. எந்த ஏரியால அந்த சித்திகாவை மர்டர் பண்ணாங்களோ அதே நாள் அதே ஏரியால உன்னோட போன் ஆக்டிவ் ஆயிருக்கு. என்ன பார்க்க வரேன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தா. நான் அங்கே போனேன், ஆனால் அவள் அங்கே வரவே இல்லை. அவள் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. சார், நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது சார். ப்ளீஸ் நம்புங்க. சார், சார் அடிக்காதீங்க சார், வலிக்குது. நாங்க போலீஸ். சார் விடுங்க. நிமிஷம் எங்கடா? சார், சார் நிமிஷம் எந்த தப்பும் பண்ணல சார். நான் இந்த தப்பும் பண்ணல சார். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி நிமிஷம் எங்க? ஏய் போடா மண்ணு, போய் காருக்குள்ள இருந்து எடுத்துட்டு வா. அட என்ன நிமிஷம் நீ? சொன்னது ஒரு வழியில சரிதானே. சரக்கு அடிச்சுட்டு ட்ரக் அடிச்சா நீ செத்தே போயிடுவ. சரியான லூஸ்டா நீ. நானே போய் எடுத்துக்கிறப்போ. அப்புறம் அந்த பையனோட ஃப்ரெண்டு, அவ பேர் சல்மா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தா சார். சார், அவன் பேர் சாஹில். எங்க இருக்கான்? நான் அவனை பார்க்கணும். இப்ப அவன் எங்க இருக்கா? சார், 3 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு இந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டா சார். எங்க போனாங்க? சார், ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தா சார். ஆனா அங்க போய் பார்த்தா அந்த அட்ரஸ் ஃபேக்கு சார். அப்புறம் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் என்னாச்சு? அவனை பயங்கரமா போட்டு அடிச்சிருக்காங்க சார். அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சதோ நாங்க அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியாச்சு. நான் அந்த வழியாக போயிட்டு இருந்தேன் சார். யாரோ
யாரோ என் பின்னாடி வந்து கத்தியால் குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் சார். ஆனா அந்த பையன் யார் மேலேயும் சந்தேகப்படவே இல்லைன்றான். அந்த பையனோட பாடியில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி மார்க்ஸ் இருந்திருக்கா? எக்ஸ்ன்னு இல்ல சார், இது என்னமோ கொள்ளையடிக்கிறதுக்காக செஞ்ச மாதிரி தோணுது. ஏன்னா அவன் மொபைல் கேட்ஜெட்ஸ் எதுவுமே காணும். நீங்களும் அவனை போக விட்டீங்களா? ஒரு பொண்ணு திடீர்னு வந்து தப்பான அட்ரஸ் கொடுத்து நம்ம கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டா. நீங்களாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே, ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ மர்டர்ஸ் நடந்திருக்குன்னு? டிசம்பர் 31 ஹோய்பூர்ல மர்டர், டிசம்பர் 6 கேஷவ்பூர்ல மர்டர், ஜனவரி 14 ஒரு பையனை பொண்ணை கொண்டிருக்காங்க. அதே மாதம் 18 உனக்கு ஒரு பையன் கிடைச்சிருக்கான், அவனையும் தாக்கியிருக்காங்க. டிசம்பர் 20 சல்மாவை நாங்கள் தரோம். என்னல இருந்து? டிசம்பர் 28 இன்னைக்கு டேட் டிசம்பர் 28. கம்மி நாள் தான் இருக்கு மாசம் முடிய. ஐம் சாரி சார். தேங்க்யூ. அந்த பையனோட ஃபோட்டோ இருக்கா? இருக்கு சார். சாஹில் சாப்பிடு. சாஹில், அந்த குழந்தைய பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? சாஹில், நீ அந்த குழந்தைய நினைக்கிறத நிப்பாட்டு, அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். சார், ஜனவரி 18 அந்த பையன் பைபாஸ் ரோடு பக்கத்துல இருக்கிற காட்டுல கிடைச்சான் சார். போலீஸ் விசாரணையில அங்க இருந்து பக்கத்து ஊர்லயும் இதே மாதிரி ஒரு அட்டாக் நடந்திருக்கு. லோக்கல் போலீஸ் இந்த கேஸை அப்டேட் பண்ணிருக்காங்க. இவதான் சார் அந்த குழந்தை, குடியா. ஊர் பக்கத்துல பேரண்ட்ஸ் கூட தான் இருந்திருக்கா. ஜனவரி 18 அந்த வீட்டையும் கொள்ளடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த குழந்தையும் கொண்டு இருக்கானுங்க. பச்சாதாபம் பார்க்காம குழந்தை கழுத்து வேற அறுத்திருக்காங்க. நம்ம டீல் பண்ற மர்டர் கேசஸ் மாதிரி. சரி, இந்த குழந்தை கையில ஏதாவது எக்ஸ் மார்க் இருந்ததா? இல்ல சார், இந்த குழந்தை கையில எக்ஸ் மார்க்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இந்த மர்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அந்த குழந்தையோட ஃபேமிலியை பாரு, ஏதாவது லீடு கிடைக்கலாம். ஓகே சார். சார், நேற்று ராத்திரி நாங்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தோம். வீட்டு கதவை கூட நாங்கள் உள்பக்கமாக தாழ் போட்டிருந்தோம். ஆனால் அந்த கொள்ளைக்காரங்க எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியுமா? இவன் எங்கள் வீட்டு வேலைக்காரி தான் சார். வேலைக்காரியா? ஆமாம் சார். இப்போ இவ எங்க இருக்கா? அவள் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி வேலையை விட்டுட்டு போயிட்டா. அந்த பொண்ணு சல்மா எல்லாரையும் கண்காணிச்சிருக்கா. இது பக்கா ஆர்கனைஸ்டு கேங் தான். இந்த சாஹிலோட போட்டோவை சர்க்குலேட் பண்ணுங்க. இவனை பத்தி நான் தகவல் கிடைச்சா அவங்க மாட்டிப்பாங்க. சார், சாஹில், சீக்கிரம் வா, போலீஸ் இருக்காங்க. சாஹில், வா போலாம். ரொம்ப வலிக்குதா? சொல்லு. இல்ல வாங்குற அடியை வாழ்க்கையில ஒரு நாளும் மறக்க மாட்டேன். புரிஞ்சுதா? ஒழுங்கா சொல்லு. அந்த 4 பேரை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் 5ஆவதா இன்னொரு பொண்ணை கொலை பண்ண சார். அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அந்த 5ஆவது பொண்ணை கொன்னுட்டு நான் சல்மாவோட அவமானத்துக்கு பழி வாங்கிட்டேன். அந்த பொண்ணுங்க சல்மாவை ரொம்பவே அவமானப்படுத்தியிருக்காங்க சார். நில்லு. என்ன பண்ற? பேக் கொடு. நில்லு. ஏய், என் பேக் திருடிட்டு ஓடுறியா? கொடு என்கிட்ட. இல்ல இல்ல, திருடிட்டு போற. இல்ல சாஹில், உனக்கு என்னாச்சு? ஏன் அழுதுட்டு அந்த இருக்க? பொண்ணு என்ன அடிச்சிட்டா, கண்டுபடி திட்டிட்டா. நான் அவளோட பர்ஸ் எடுத்தேன். அவ ஆளுகளை கூட்டி பிரச்சனை பண்ணிட்டா. வா. அதுக்கப்புறம் சல்மா குடியாவோட வீடை டார்கெட் பண்ணா சார். கடைசியாக நான் அந்த வீட்டில் தான் சார் கை வச்சேன். சார், நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு சின்ன குழந்தைய கொல்ற நிலைமை வரும்னு. யார் அது? அட, யாரா நீங்க?
யார் அது? வேண்டாம், என்ன விடுங்க. என்னாச்சுடா? என்ன? யார் அது? என்னாச்சு? ஏன் கத்துற? போ, உள்ள போ. நீ உள்ள போ. விட்டுருங்க. வேண்டாம். சொல்ல கேளு, வேண்டாம், விட்டுருங்க. பொண்ணு உன் லட்சியத்தை நிறைவேத்து. சீக்கிரம் சொல்லு. என்ன பாக்குற? சீக்கிரம் பண்ணு. கை வலிக்குது. சொல்லிட்டே இருக்கேன், சீக்கிரம் பண்ணு. அதுக்கப்புறம் அவளோட அப்பா என்ன கத்தியால குத்திட்டார் சார். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய நான் சல்மா கூட பல தடவை பார்த்துருக்கேன் சார். எனக்கு தெரியாது அந்த குழந்தைய நான் சார், அந்த குடியா மட்டும் எங்களோட முதல் டார்கெட்டா இருந்துச்சுன்னா என்னால வேற எந்த கொலையும் செஞ்சிருக்க முடியாது. சாகில், இவன் செத்துட்டான் போல இருக்க. வா சார், என் டைம் கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால தான் நான் தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா நான் செத்துருப்பேன் சார். சார் அது ஜெயமார்க்கோட கேங், மிகப்பெரிய கேங் அது. எங்கள் பரம்பரைப்படி நாங்கள் ஊரை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடுவோம். அப்புறம் எந்த இடத்துல போய் தங்குறோமோ அந்த இடத்துல கொள்ளடிக்க ஆரம்பிச்சிடுவோம் சார். சார், நாங்கள் இதுக்காக சிட்டியில் இருக்க லோக்கல் ரவுடிங்களை யூஸ் பண்ணோம். அவங்க தான் எங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களை பற்றி சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள ஒத்து போகலன்னா தனியாக இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணுவீங்க. ஆமாம் சார். அப்புறம் சல்மா அங்கே போய் வேலை பார்க்குறேன்னு போவா சார். அப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுவா சார். அப்புறம் நீ போய் அங்கே இருக்கிறவங்கள கொண்டுட்டு நீங்கள் 2 பேரும் கொள்ளையடிச்ச பணத்தோட எஸ்கேப் ஆகிடுவீங்க. சார், இதெல்லாம் நாங்கள் பணத்துக்காக செய்யலை சார். எங்களுக்கு வேறு வழி தெரியல சார், அவ்வளோதான். கண்டிஷனை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் சார். என்ன மாதிரி கண்டிஷன்டா? சார், எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. எங்கள் பாரம்பரியத்தை சேர்ந்த ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவன் அதாவது குறைஞ்சது 6 கொலையாவது பண்ணியிருக்கணும். சல்மாவும் நானும் ஒருத்தர் விரும்புகிறோம் சார். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழலான்னு நினச்சோம். இந்த குற்றத்திலிருந்து ரொம்ப தூரத்துக்கு போகணும்னு நினச்சோம் சார். அப்புறம் நான் இந்த விஷயத்த சல்மாவோட அம்மா கிட்ட சொன்னதும் அப்போ அவங்க இந்த கண்டிஷன் தான் போட்டாங்க. என் பிள்ளைக்கு சல்மாவை பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் அவன் அவளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவான். சல்மாவை இவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா குறைஞ்சது ஒரு 6 கொலை அதிகமாக பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னா 6 பேரை கொலை பண்ணணுமா? ஆனால் சார், நான் அந்த மாதிரி பண்ணணும்லாம் நினைக்கல. அது சார், ஒருவேளை நான் அப்படி பண்ணலன்னா எங்கள் கல்யாணம் நடக்காது சார். ஒருவேளை நாங்கள் ஓடி போயிட்டா கூட எங்களை கண்டுபிடிச்சி கொன்றுவாங்க சார். அதனால தான் வேறு வழி தெரியாமல் கொலை பண்ணிட்டேன். உன் காதலுக்காக நீ கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டல, அப்போவே நீ தோத்துட்ட. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஆமாம் சார், நான் தோத்துட்டேன், உண்மைதான். மற்றவங்களை கொன்னுட்டு எங்களோட காதலை நாங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சி தோற்று போயிட்டோம் சார். நாங்கள் எங்களோட வாழ்க்கை, எங்களோட காதல், இப்படி எல்லாத்துலேயுமே நாங்கள் தோற்று போயிட்டோம் சார். அவங்க 2 பேரும் செஞ்ச குற்றத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஆனா தெரிஞ்சு பண்ண குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாது இல்லையா? அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி போலீஸ் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து பெரிய பெரிய கேங்ஸோட பெரிய குற்றவாளிகளை கைது பண்ணாங்க. கேஸும் சால்வ் ஆச்சு. நம்ம நாட்டுல விதவிதமான விசித்திரமான விஷயங்கள் இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. ஆனா இந்த சேமார் கேங் பண்ண பெரிய பெரிய வேலைகள் மற்றும் கொலைகள் எல்லார் மனசையும் பதற வச்சிரும். இதுல ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கேங்ஸ் நம்ம நாட்டுல இன்னும் பல இடங்கள்ல ஆக்டிவா இருக்காங்க. அவங்க தங்களுடைய குற்ற செயல்களுக்காக நம்ம வீட்டுக்குள்ளேயும் பூந்துருவாங்க. இதுக்காக வலைகளையும் அங்கங்க விரிச்சு வச்சிருப்பாங்க. காவல்துறையை இந்த மாதிரி குற்றவாளிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அலர்ட் மெசேஜ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்க வேண்டியது நம்ம எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அனுப், நான் இப்போ உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக்கிறேன். அடுத்த கிரைம் பேட்ரோல் அலர்ட்டுடைய புது எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் ஒரு புது கேஸோட. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. குற்றத்துக்கும் நமக்கும் இடையில ஒரு சின்ன நூல் இழைதான் ஒரு கேப் இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.